ஏடாச்சு எறும்பு சாமி எறும்பு போய்கிட்டு சாமி எறும்பா? சும்மா போடா மீச்சு மிதிக்கிறதா? சாமி எறும்பா? சாமி எறும்பு மிதிக்கூடாதா? சாமி எறும்பு மிதிச்சா என்ன தெரியுமா? என்ன யாரா படிப்பு வராது, வாழ்க்கைய வீணா போகுதா? படிப்பு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இது தெரியாதுடா. தாண்டி போடாதே. ஆமா பாத்துடா, நீ தாண்டி வா, மிதிச்சிடாத. நைட்டு பூரா தூங்கவே இல்லை மாப்ள. ஏன் என்னாச்சு? இங்க வர்றா. ஏன்னா தடிச்சு போய் கிடக்கலாம். இருவா மாப்ள. ஏடாச்சு இருவா வரப்பா. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? நான் செவனே தான்டா போய்கிட்டு இருந்தேன். இந்த எறும்பு தானே மாப்ள, நைட்டு பூரா கடிச்சுட்டு வர, என்னை தூங்க விட்டுச்சு. அவங்க கிடைச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் கூட்டாளி தானே, போய் சொல்லுவான்ல. கூட்டாளியா? போய் எங்க சொல்ல, நீதான் மிதிச்சு எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டியடா. தம்பி வீட்டுல போய் இனிப்பு சாப்பிடுங்களா? ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒண்டி நடந்துறீங்க? ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த 2 பேர் இருக்காங்களா? ஆமா, நம்ம பசங்க தான் ப்ரோ அவங்க. என்னாச்சு? ப்ரோ என்ன சைன் இல்லை ப்ரோ, எடுத்து செருப்பு அடி தோச்சிட்டாங்க ப்ரோ. என்னைய சும்மா எதுவும் சொல்லாதீங்க, அவங்க நம்ம பசங்க. இப்ப என்னெல்லாம் பார்க்கும்போது தாண்டி போனா, இப்ப கையெழுத்து கும்பிட்டாங்க தெரியுமா? மதிச்சாங்க, எவ்வளவு மதிச்சாங்க ப்ரோ. உங்களை வந்து மதிக்கிறாங்க ப்ரோ, என்னையும் மிதிக்கிறாங்க ப்ரோ. மிதிக்கிறாங்களா ப்ரோ? சும்மா இப்படி பண்ண மாட்டாங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க நீங்க. யோசிச்சு பாருங்க. ப்ரோ எவனோ நைட்டு போய் எங்க டீம்ல இருந்து எவனோ போய் சைஸா எப்பா அப்ப போட்டு மிதிக்க தானே செய்வாங்க. இதெல்லாம் தப்பு ப்ரோ. இப்படி பண்ணாதான் அவங்க நம்மள சீன்றாங்க. ஒதுங்கி போயிடணும். மாப்பிள்ள அங்க போடுறான். அப்படியே வரேன். எங்க போறீங்க? வீட்டுல சாமி கும்பிடுறாங்களா? அதான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் போயிட்டாங்க முன்னாடி. நான் அப்படியே போறேன். இப்படி நல்லா சாப்பாடு இருக்கு, இனிப்பு. இங்க சுத்தி சாமி எறும்பே கடிக்க போறேன். நான்